ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த டவுட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தொடர் வைப்பு தொகை மாத தவணை முறை அதுதான் வந்து பார்க்க போகிறோம். இந்த தொடர் வைப்பு தொகை வந்து தனி வட்டியில் மட்டும்தான் கால்குலேட் பண்ணுவாங்க, கூட்டு வட்டியில் வராது. ஓகேவா? இது வந்து ரொம்ப வந்து சிரமப்படுறீங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனால் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் இது. ஓகேவா? கணக்கு வந்து இம்ரான் ஒரு அஞ்சலகத்தில் 12% வட்டியில் ஒவ்வொரு மாதமும் ரூ. 400 2 ஆண்டுகளுக்கு செலுத்தி வந்தார். 2 ஆண்டுகள் முடிவில் அவருக்கு கிடைக்கும் தொகையை காண். இப்போ பாருங்க, அவர் மாசம் எவ்வளவு வந்து பணம் செலுத்தி வர்றாருன்னா 400 ரூபா. ஒரு மாசத்துக்கு 400 ரூபா. அதுக்கு வந்து வட்டி எவ்வளவு அப்படின்னா 12%. அதே மாதிரி 2 ஆண்டுகளுக்கு வந்து செலுத்துறாரு. ஓகேவா? இப்போ வந்து பி வந்து 400, ஆர் வந்து 12%. எண் எவ்வளவு அப்படின்னா 24 மாதம். அதாவது இந்த 2 ஆண்டுகள்ங்கிறது எத்தனை மாதம்? 24 மாதம். ஓகேவா? இப்போ நம்ம அவர் வந்து மொத்தம் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு? 2 வருஷத்துக்கும் 400 ரூபா 400 ரூபா செலுத்தினார்னா மொத்தம் எவ்வளவு செலுத்தியிருப்பாரு? 400 × 24 இருக்கீங்க. ஆனால் 24 மாதம், அதனால 24. அப்போ எவ்வளவுன்னா 9600 ரூபா செலுத்தியிருப்பாரு. 2 வருஷத்துக்கு மொத்தம் எவ்வளவு செலுத்தியிருப்பாரு? 9600. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது வந்து அவர் எவ்வளவு செலுத்தியிருப்பாருங்கிறது தெரியுது. அடுத்து நம்ம வட்டி கண்டுபிடிக்கணும். அந்த வட்டியை கண்டுபிடிச்சி இதோட கூட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு அவர் மொத்தமாக அவர் பெற வேண்டிய தொகை கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ வட்டி வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா, தனி வட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா P/R/100. பி இருக்கு, ஆர் இருக்கு, எண் வந்து மாதத்தில் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மற்ற கணக்குல எல்லாம் மாசத்துல இருக்கிறத வருஷத்துக்கு மாத்துறதுக்கு 12ஆல டிவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஆனால் தொடர் வைப்பு தொகையில இந்த மாதிரி மாசத்துல இருக்கிறத வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 12ஆல டிவைட் பண்ணக்கூடாது. தொடர் வைப்பு தொகையை பொறுத்த வரைக்கும் மாசத்துல இருக்கிறத வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எண் இருக்குல்ல 24, எண் × n+1, அதாவது 24 + 1 25 by 24. இந்த 24 என்ன அப்படின்னா, இது வந்து ஸ்டாண்டர்ட். எல்லா கணக்குக்குமே இந்த n × n+1 போட்டுட்டு by 24ங்கிறது எல்லா கணக்குக்கும் ஸ்டாண்டர்ட். இந்த 24 கிடையாது. இது எல்லா கணக்குக்கும் ஸ்டாண்டர்டான உள்ள 24. ஓகே, இதுக்கும் கேன்சல் ஆயிடும். மீதி இருக்கிறது என்ன? 25. அப்போ என்னங்கிறது என்ன? 25. அப்போ P/R/100னா எஸ்ஐ கண்டுபிடிக்கிறோம். P என்ன? 400, N என்ன? 12% இருக்கா? 12/100 × 25. இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1200 கிடைக்கும். அப்போ வட்டி நமக்கு என்ன கிடைச்சிச்சு? 1200. இங்கே ஏற்கனவே ஒரு செலுத்திய தொகை 9600. செலுத்திய தொகை 9600, வட்டி 1200. ரெண்டையும் கூட்டுங்க. 9600 + 1200 கூட்டினீங்கன்னா 10800 கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் புரியலைன்னா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. புரிஞ்சுதா புரியலையாங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.